வரைக்கும் உருளைக்கிழங்கோட பச்சை பட்டாணி வேக வச்சிடலாம். அரிசி பருப்பெல்லாம் அரை வேக்காடு இருந்துட்டு அது கூட வெட்டி வச்ச காய்கறிகளை சேர்த்துக்கலாம். அது கூட சின்ன வெங்காயம் பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் ஒன்றா கொட்டுங்க. மிகவும் சிறப்பான நாள் மகா சிவராத்திரி. இந்த நாளில் எல்லாரும் கண் விழித்து கீழே படுக்காம முதுகு தண்டவிடம் பூமியில கிடைமட்டமாக இல்லாமல் நிமிர்ந்து இருக்கணும். இதுதான் தத்துவம். எல்லாரும் தூங்காம கண் விழித்து சிவமந்திரம் சொல்லி சிவராத்திரியை கொண்டாடணும்னா அவனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ராயன் குடும்பத்துக்கு இந்த பூஜை 2ஆம் காலம் பூஜை மிக சிறப்பாக சிவராத்திரி விழாவை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். சாமி இன்னைக்கு வந்து மகா சிவராத்திரிக்கு வந்து சிங்கப்பூரை சேர்ந்த செங்கல் ராயன் குடும்பம் வந்து இன்னைக்கு அபிஷேகம் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கணும்னு அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. சிங்கப்பூர் ராயன் குடும்பம். சிங்கப்பூர் ராயல் குடும்பம் குடும்பத்தை பீடாபிடி ஆராட்டம் நிமித்தம் ஆராட்டம் கேமமாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரிக்கு வந்து ஒரு 60-70 பேருக்கு சாப்பாடு கொடுக்க போறோம். சாம்பார் சாதம், உட்காரை, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி மசாலா, வாழைப்பழம், தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொடுக்க போறோம். இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த செங்கல் ராயன் குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து சிவராத்திரிக்கு வந்து அன்னதானம் பண்றாங்க. சிங்கப்பூரை சேர்ந்த செங்கல் ராயன் அண்ணனுக்கும் அண்ணன் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து, உடம்புக்கு சக்தியை கொடுத்து, பொருளாதாரத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே கடவுளை வேண்டுகிறோம். ராயன் அண்ணனுக்கும் ராயன் அண்ணன் குடும்பத்துக்கும் நம்மளோட சேனல் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மனமார்ந்த ராயன் அண்ணன் வந்து எப்போதுமே இந்த இது வரைக்கும் விசேஷ நாள்களுக்கு அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவன் கோயிலில் கொண்டு போய் இந்த சாப்பாடை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவன் அருள் கிடைக்குமாறு எங்களின் சார்பாகவும் எங்கள் சேனல் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு வந்து சிவராத்திரிங்கிறது சிவனுக்கு உகந்த நாள். இன்னைக்கு சிவராத்திரியில் வந்து சிவனுக்கு வந்து யாருமே தூங்க மாட்டாங்க. இரவு ஃபுல்லாக விடிய கண்ணு முழிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த இரவு விடிய கண்ணு முழிக்கிறதுனால இன்னைக்கு வந்து சிவராத்திரி அன்னைக்கு சிங்கப்பூரை சேர்ந்த செங்கல் ராயன் குடும்பம் வந்து ஒரு 60-70 பேருக்கு அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சமைச்சிட்டு போய் அவங்களுக்கு நைட்டு சாப்பாடு கொடுத்துடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவராத்திரிக்காக வந்து 6-7 மணிக்கு நைட்டு 6-7 மணிக்கு தான் சாப்பாடு கொடுக்க போகிறோம். அதனால தான் இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு தான் இப்போ சமையல் ஆரம்பிச்சிருக்கிறோம். வாங்க இப்போ சமையல் ஆரம்பிச்சிடலாம். தண்ணி எடுத்துவாங்க, காயில விட்டு டக்குன்னு. சிவராத்திரிக்கு ஸ்பெஷலாக சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். எல்லாரும் வேலையை பாருங்க. சாம்பார் சாதத்துக்கு அரிசி பருப்பு கழிட்டு வந்துடலாம். வாங்க கழிட்டு வந்துடுவோம். அத்தா வேலை நடந்துக்கிட்டு இருக்கா? என்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்கா? நான் என்ன பண்ண ஆயிட்டா காய்கறி ஆயணும். காய்கறி வெட்டுறியா? என்ன காய்கறி வெட்டி தெரியாதா? காசை காய்கறி வெட்டி தெரியா? காய்கறி எங்க இருக்க இந்த காய்கறி தெரியாது. கூட குறைச்ச வச்சு விட்டுனா பேசு. இல்லை உனக்கு எப்படி வெட்ட தோணுதோ அது வெட்டு வா. வெட்டுறியா? கருவேப்பிலை உருவியா? காய்கறி வெட்டுறியா? கருவேப்பிலை சுத்தம் பண்ணுறியா? காசா கருவேப்பிலை எங்க இருக்கு? அதை கூட சரி. எங்கள் அம்மா 100 வயசுக்கு மேலே அங்கே பாருங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. எங்கள் அம்மா பார்க்குற வேலை என்னால் பார்க்க முடியலை. எங்கள் அம்மா பார்க்குற வேலை பாருங்க எப்படி எவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை பார்க்குதுன்னு. இன்னும் நல்லா சூடாட்டி சாம்பார் சாதத்துக்கு அரிசி பருப்பு 2 சேர்த்துக்கலாம். உட்கார செய்யறதுக்கு வந்து பாசி பருப்பு கழுவிட்டு வேக போட்டுடலாம். பாசி பருப்பு வந்து தண்ணி கம்மியாக தான் வைக்கணும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. பாசிப்பருப்பு வந்து நல்லா வேகணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குலைவாக தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கணும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி மசாலாவுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சிடலாம். இது வரைக்கும் 2 4 வெட்டி போட்டால் சீக்கிரம் வெந்துடும். ஒரே கல்லில் 2 வாங்கிறது வரைக்கும் உருளைக்கிழங்கோட பச்சை பட்டாணி வேக வச்சிடலாம். அரிசி பருப்பெல்லாம் அரை வேக்காடு இருந்துட்டு அது கூட வெட்டி வச்ச காய்கறிகளை சேர்த்துக்கலாம். அது கூட சின்ன வெங்காயம் பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் ஒன்றா கொட்டுங்க. சாம்பார் சாதத்துக்கு காய்கறி பருப்பு சாதம் எல்லாமே நல்லா குலைவா வந்துருச்சு. இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட மாங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட புளி தண்ணி சேர்த்துக்கலாம்.
லாஸ்ட்டாக மாங்காய் சேர்த்தா தான் அது முழுசாக கிடக்கும், அதனால தான் லாஸ்ட்டாக சேர்க்குறோம். சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டு இறக்கி வச்சு தாளிச்சிக்கலாம். எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? பார்க்கறதுக்கு எப்படின்னா இருக்கு? அருமையாக இருக்குது. செமையாக இருக்குது, நல்ல வாசமாக இருக்குண்ணே. சாம்பார் சாதம் தாளிக்கிறதுக்கு என்ன நல்லா சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். இது கூட வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உட்காரை செய்யறதுக்கு வந்து ரவா வதக்கிறதுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யில வந்து ரவா வறுத்து எடுத்துக்கலாம். ரவா வந்து நல்லா நெய்யிலே வறுத்துட்டோம். நான் வந்து நாட்டுக்கரும்பு சக்கரை எடுத்துருக்கோம். இதில் மண்ணு தூசியெல்லாம் எதுவுமே இல்லை, அதனால நாங்கள் அப்படியே சேர்க்குறோம். சேர்த்துக்கலாமா? சரி, சேர்த்து நல்லா கட்டி விட்டு இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு வந்து நல்லா வேக வச்சு நல்லா களைஞ்சி வச்சிருக்கிறோம். பாசிப்பருப்பா ரவா கூட சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு ரவா இது எல்லாமே சேர்த்து நல்லா வேகணும். என்ன நடக்குது? உருளைக்கிழங்கு தோல் உரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆத்தா என்ன பண்ணுது? குருமா செய்யுது. ஆத்தா ஆத்தாவும் தோல் உரிக்குது. கண்ணே தெரியலங்கிற எப்படி தான் உரிக்குதுன்னு தெரியல. கண்ணுக்கு நல்லா தெரியுது, ஏன் கண்ணு தெரியல? கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். ஒரு கிண்டு கட்டிக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக இது வரைக்கும் நெய் சேர்த்துக்கிட்டே கிண்டி விடணும். இது கூட லாஸ்டா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவுக்கு பொரியெல்லாம் போய் தேவை பொருளை அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி மசாலா செய்யறதுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, அரைச்சி வச்ச பொருளை எண்ணெயில சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூட வந்து வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி இது ரெடியாக சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு சேர்த்துக்குவோம். இது கூடவே வந்து பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிட்டு இப்போ இறக்கிடலாம். சூப்பரான சாம்பார் சாதம் ரெடியாக இருக்கு. ஆவி பறக்கு தானே? ஆவி பறக்கும் சாம்பார் சாதம். ஆவி பறக்கும் சாம்பார் சாதத்தை கூட போட்டு சாப்பிட சுவையான சூப்பரான பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா ரெடியாக இருக்குது. பாருங்க, பார்க்கறதுக்கு செமையாக இருக்குது. அது கூட உட்கார ரெடியாக இருக்குது. எல்லாம் சாப்பிட்டு செரிமானத்துக்கு வாழைப்பழமும் ரெடியாக இருக்குது. அதோட பாக்கு தட்டு, பிளேட் தட்டு இருக்கு, தண்ணி பாட்டிலும் கொண்டே கொடுத்துடலாம். எல்லாம் ரெடியாயிடுச்சு, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். எல்லாம் கார்ல ஏற்றியாச்சு, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு மகா சிவராத்திரிக்கு வந்து சிங்கப்பூரை சேர்ந்த செங்கல் ராயன் குடும்பம் வந்து இன்னைக்கு அபிஷேகம் பண்ண சொல்லியிருக்காங்க. சிவனுக்கு வந்து சிறப்பா அபிஷேகம் பண்ணிடலாம். ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக. மிகவும் சிறப்பான நாள் மகா சிவராத்திரி. இந்த நாளில் எல்லாரும் கண் விழித்து கீழே படுக்காம முதுகு தண்டவிடம் பூமியில கிடைமட்டமா இல்லாம நிமிர்ந்து இருக்கணும். இதுதான் தத்துவம். எல்லாரும் தூங்காம கண் விழித்து சிவமந்திரம் சொல்லி சிவராத்திரியை கொண்டாடணும்னா அவனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ராயன் குடும்பத்துக்கு இந்த பூஜை 2ஆம் காலம் பூஜை மிக சிறப்பாக சிவராத்திரி விழாவை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். சாமி, இன்னைக்கு வந்து மகா சிவராத்திரிக்கு வந்து சிங்கப்பூரை சேர்ந்த செங்கல் ராயன் குடும்பம் வந்து இன்னைக்கு அபிஷேகம் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கணுமா அபிஷேகம் பண்ணிருக்காங்க. சிங்கப்பூர் ராயன் குடும்பம். சிங்கப்பூர் ராயல் குடும்பம், குடும்பத்தை பீடாபிலி ஆராட்டம், நிமித்தமுள்ள ஆராட்டம்,
ஏமமாக இருக்கும். பண்ணிவிட்டு நான் எல்லாத்தையும் வாங்கி எங்க வாங்க தம்பி வாலியா गणेभ्यो गणपतिभ्यो नमो नमो अविरूपेभ्यो सहस्राक्षाय सततन्वने जनमो गिरिजाय विविष्टाय जनमो निरुत्तमाय जनमो सरस्वाय सलामनाय जनमो नमो ज्येष्ठाय गणेशाय नमः पूर्वजाय वरदाय नमो मध्यमाय कल्पाय नमो जगन्याय जगन्याय नमः ज्योत्याय जगन्याय नमो ज्ञान्याय जगन्याय नमः उर्वर्याय जगन्याय नमः ज्योत्याय पंचाय नमो वज्राय कक्षाय नमो போடு தட்டை போட்டு கொடுத்துரு. தண்ணி வாழைப்பழம் அதற்கான சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பாக நடைபெற்றது. அர்ச்சனை கொடுத்தவங்க அவங்க கையை கேட்டு வாங்கிக்கலாம். அன்பர்கள் அனைவருக்கும் அன்பர்கள் மற்றும் குடும்பங்களுக்கும் எல்லாரும் பிரசாதங்களை பெற்றுக் கொடுப்பார் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அந்த ஆலயத்தை கோவிலை நம்ம சுத்தம் பண்ணாதான் நமக்கு புண்ணியம். அதனால பிரசாதங்கள் சாப்பிட்டவங்க சாப்பிட்டவரையே இந்த இலையில பிளேட்டுகளை தயவு செய்து கோவிலுக்கு வெளியில போடுங்க. நம்ம அடுத்தடுத்த காலங்கள் கோவிலாம் இருக்கிறதுனால ஆலயத்தை அசுத்தம் பண்ணாமல் இருக்கிறோம்னா பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அடுத்தடுத்த இலைகளை வெளியில போடுங்க.
சாப்பாடு தட்டு எடுத்துட்டு சிவங்கோயில் வாங்க பிளேட்டு சாப்பாடு தட்டு ஆ ஆ ஆ சீக்கிரம் வாங்கின பிளேட்டாக கொடுத்துட்டு பிளேட்டில் கொடுத்துட்டாங்க எல்லாம் வாங்கிக்கலாம். ஓப்பன் பண்ணுங்க